ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதான் உங்கள் சேனல் நவீன் ஃபார்மா 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்சூலில் இருக்க எம்சிக்யூ பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் தோஸ் த ரேஷியோ ஆஃப் weight by weight ஆஃப் ட்ரை பிளாஸ்டைசர் டு ட்ரை ஜெலாட்டின் டிடர்மைன் இன் அ ஜெலாட்டின் செல்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ விஸ்காசிட்டி, பி கிராஸ் லிங்கேஜ், சி ஹார்ட்னஸ், டி கொசசிவ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ட்ரை பிளாஸ்டைசர் ட்ரை ஜெலாட்டின் இது ஜெலாட்டின் செல்லில் எதை டிடர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிடர்மைன் பண்ணுறது ட்ரை ஹார்ட்னஸ் தான் இது டிடர்மைன் பண்ணும். அப்போ டி கொசசிவ்னஸ் எதுக்கு வரும்னா ப்ளூம் ஸ்ட்ரென்த்து. இந்த ப்ளூம் ஸ்ட்ரென்த் தான் நம்ம கேப்சூல் யூஸ் பண்ணுற ஜெலாட்டின் செல் ஸ்டேபிளாக இருக்கா அதை ஸ்ட்ரென்த்தை சொல்கிறது, டிடர்மைன் பண்ணுறது. விஸ்காசிட்டி வேல்யூ பார்த்து வச்சுக்கணும். 25 to 45 மில்லி பொய்சிஸ். இதான் விஸ்காசிட்டியோட ஜெலாட்டினோட விஸ்காசிட்டி. இதுக்கு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஹார்ட்னஸ். இதில் இன்னொன்று இருக்குது ஒரு கான்செப்டு என்னன்னா, இப்போ ஹார்ட் ஜெலாட்டின், சாஃப்ட் ஜெலாட்டின், இதில் சின்ன ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டைசர் இது யூஸ் பண்ணோம்னா நம்ம ஜெலாட்டின் செல் ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். அதனால் ஹார்ட் ஜெலாட்டினில் இது கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிடைசரு. அதே இது சாஃப்ட் ஜெலாட்டினில் பிளாஸ்டைசர் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 30% வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ப்ளூம் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கா, அது உங்களுக்கு தெரியும் நார்மல் வேல்யூ என்னது 150 to 250 கிராம் வருதா. அதே ப்ளூம் ஸ்ட்ரென்த் ஹார்ட் ஜெலாட்டினில் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹையாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ப்ளூம் ஸ்ட்ரென்த் ஹையாக இருக்கனால தான் அது ஹார்டாக இருக்குது. பிளாஸ்டைசர் கம்மியாக ஆட் பண்ணுறதுனால தான் ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக இருக்கும் ஹார்ட் ஜெலாட்டின். எது சாஃப்ட் ஜெலாட்டினோட கம்பேர் பண்ணுறப்ப ஹார்ட் ஜெலாட்டின் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கடுத்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் ப்ளூம் ஸ்ட்ரென்த் கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஆட் பண்ணுவாங்கன்னா 150 to 175 கிராம் கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் சாஃப்டாக இருக்கும். அதனால் ஸ்டேபிளாகவும் இருக்காது சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் எதோட கம்பேர் பண்ணுறப்ப ஹார்ட் ஜெலாட்டினோட. ஓகே. விச் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் ஆல்டிகைட் டேனிங் ஆஃப் ஜெலாட்டின்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஃபார்மால்டிகைட், பி ஃபார்மிக் ஆசிட், சி ஃபியூமரிக் ஆசிட், டி அசிட்டிக் ஆசிட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டி அசிட்டிக் ஆசிட் வராது, ஃபார்மால்டிகைட் வராது. அதாவது இந்த ஃபார்மால்டிகைட் ஃபார்முலின் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டிடாக்ட் த டிசொல்யூஷன் ஆஃப் ஜெலாட்டின் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபியூமரிக் ஆசிட் தான் வரும், ஃபார்மிக் ஆசிட் வராது. இந்த ஃபியூமரிக் ஆசிட் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா 1% யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அது ரெடியூஸ் த ஆல்டிகைட் டேனிங் ஆஃப் ஜெலாட்டின். அப்புறம் நம்மளுக்கு ஆசிட் சாலிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எது இந்த ஃபியூமரிக் ஆசிட் 1% யூஸ் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. அதே இது கேப்சூலில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவோம். அது என்ன ஆட் பண்ணணும்னா மெத்தில் ப்ரோபில் பேராஃபின். இதோட ரேஷியோ 4:1. ஆக்சுவலாக எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம்னா 0.2% கான்சன்ட்ரேஷன் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணுறோம். எதில்? சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில். ஓகே. அடுத்த கொஸ்டின். வெஜிடபிள் கேப்சூல் செல்ஸ் ப்ரிப்பேர்டு வித். ஏ பாருங்கள் ஜெலாட்டின் வராது. இது எதுலேருந்து எடுக்கிறாங்க? அனிமல்லேருந்து எடுக்கிறாங்க. சிட்டோசன் அது வராது. டி அகர் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎம்சி அதான் ஆன்சர், அதான் வரும். அடுத்த கொஸ்டின்.
வாட் இஸ் த டைப்பிக்கலி மாய்ச்சர் கண்டென்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹைட்ராக்சிக் ப்ரொப்பில் மெத்தில் செல்லுலோஸ் கேப்சூல்? போன வாட்டி பார்த்துருப்போம் அந்த ஹெச்பிஎம்சி தான் வெஜிடபிள் கேப்சூல்ன்ட்டு. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ மாய்ச்சர் கண்டென்ட்டு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் 12 to 15 டிகிரி, 5 to 8%, 2 to 5%, 8 to 10%. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி வராது, ஏ வராது, பி வராது. மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 2 to 5%. இதில் இன்னொன்று இருக்குது கான்செப்டு, சாஃப்ட் ஜெலாட்டின், ஹார்ட் ஜெலாட்டின், இதோட மாய்ச்சர் கண்டென்ட்டு கேட்பாங்க. அது அப்படின்னா இப்போ வந்து ஹார்ட் ஜெலாட்டின் மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோ, சாஃப்ட் ஜெலாட்டின் மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஹார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 to 15 சிலதில் இருக்கும், இல்லைனா 12 to 16% வரைக்கும் இருக்கும். அதே சாஃப்ட் பார்த்தீங்கன்னா 6 to 9% சிலதில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து 6 to 10% கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் நீங்கள் என்ன இருக்கோ அதை பார்த்து மாய்ச்சர் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 6 to 9, 6 to 10 சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல். அதே இது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஹார்டு சாஃப்ட்டுன்னு. ஓகே, இன்னொன்று ஒன்று இருக்குது, சாஃப்ட்டு ஸ்டார்ச்சு ஜெலாட்டின் ஒன்று இருக்குது. அதுக்கு எவ்வளோ இருக்குன்னா மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 12 to 14%. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 12 to 14% இருக்கணும், சாஃப்ட்டு ஸ்டார்ச் ஜெலாட்டின். அடுத்து 5th கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டெப் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் எம்டி ஜெலாட்டின் செல்ஸ். இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்போ வந்து யூஸ் பண்ணுறது, ஹார்ட் ஜெலாட்டின் மேனுஃபேக்சர் அப்போ யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், டிப்பிங். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணுறப்ப வந்து அந்த பின்னோட ஹீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. 20 or 22 டிகிரி செல்சியஸில் இருக்கணும் அந்த பின்னோட டெம்பரேச்சர். அதை அந்த ஜெலாட்டின் சொல்யூஷனோட டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணணும். அப்படியே டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்வாங்கன்னா ஸ்பின் பண்ணுவாங்க. ஸ்பின் பண்ணுறதுனால என்னன்னா நம்மளுக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும். ஸ்பின்னிங்னா அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. முதல்ல டிப் பண்ணுவாங்க, ஸ்பின் பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து கோல்டு ஏர் பாஸ் பண்ணுவாங்க, கோல்டு ஏர் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிப்னால் ரிமூவ் பண்ணுவாங்க. எதை வச்சுன்னா பிரான்ஸ் ஜாஸ் அப்படின்னு இருக்கும், பிரான்ஸ் ஜாஸ்ன்னு இருக்கும், அதை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து ட்ரிம் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேஷ்னரி நைஃப் இருக்கும், அதை வச்சு அது ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்து பாலிஷிங் பண்ணுவாங்க. இதான் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, டிப்பிங், ஸ்பின்னிங், ட்ரையிங், ஸ்ட்ரிப்பிங், ட்ரிம்மிங், ஜாயினிங், பாலிஷிங். இதான் வந்து நம்மளை வந்த குரோனோலாஜிக்கல் ஆர்டர் அந்த எம்டி ஜெலாட்டின் கேப்சூல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இந்த பாலிஷிங் தான் வந்து அசிலோகோட்டோ அந்த பேன் யூஸ் பண்ணுவாங்க, அசிலோகோட்டோ பேனு. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ரொட்டேட்டிங் த டிப்டு பின்ஸ் ஃபார் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெலாட்டின் சொல்யூஷன்? போனதெல்லாம் பார்த்தோம், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஜெலாட்டின் சொல்யூஷனை இது பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறோம், ஸ்பின்னிங். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் தான் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்ட்ரிப்ஸு, ட்ரையிங் வந்து கோல்டு ஏரை நம்ம பாஸ் பண்ணுறோம். டிப்பு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜெலாட்டின் சொல்யூஷனில் அந்த பின்னை வந்து டிப் பண்ணுறோம். அந்த இதுக்கு வந்து ஆர்டர் வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, டிப்பு, ஸ்பின்னு, ட்ரையிங்கு, அடுத்து வந்து ஸ்ட்ரிப்பு, ட்ரிம்மு, பாலிஷிங், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்கள், லார்ஜ் ஸ்கேல் சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை. லார்ஜ் ஸ்கேலில் சாஃப்ட் ஜெலாட்டின் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எந்த ப்ராசஸ்லனா, பிளேட் ப்ராசஸ், ரொட்டேட்டரி டை ப்ராசஸ், போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் தீஸ். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. சாஃப்ட் ஜெலாட்டின் இதில் தான் பண்ணுவாங்க. இன்னும் 2 இருக்குது, சீம்லெஸ் ப்ராசஸ், அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் டை ப்ராசஸ், plate process, rotatory die process, reciprocal die process, seamless process. அடுத்து வந்து ஆக்கோ ஃபில்
ஆக்கோஜெல் இது யூஸ் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின், இஃப் த ஆவரேஜ் வெயிட், இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சாஃப்ட் சொல்லியிருக்கோம். ஹார்டுக்கு என்னன்னா அப்படியே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஹார்டுக்கு வந்து என்னென்னா பிளேட் மெத்தடு, அப்புறம் டோஸ்டரு, அப்புறம் வந்து டோசிங் ட்ரையிங்கு, அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்கோ ஃபில் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆக்கோ ஜெல்லுன்னு இருக்குது, ஆக்கோ ஃபில்லுன்னு இருக்குது. ஆக்கோ ஜெல்லுனா நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலுக்கு வந்துடும். ஆக்கோ ஃபில்னா வந்து நம்ம வந்து ட்ரை ஜெலாட்டினில் வந்துடும், ஹார்ட் ஜெலாட்டினில் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்லிங் பிரின்சிபலுக்கு யூஸ் ஆகிறது ஆக்கோ ஜெல். அடுத்து, இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேப்சூல் இஸ் 850, the allowed percentage permitted in weight variation is. வெயிட் வேரியேஷன் ஆஃப் கேப்சூல் கேட்டிருக்காங்க. கேப்சூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப்லெட்லேயும் இருக்குது, கேப்சூல்லையும் இருக்குது வெயிட் வேரியேஷனு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 350 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 300 இருக்கணும். 300 லெஸ் தென் 300னா டீவியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து 10% கிடைக்கும். அதே இது கிரேட்டர் தென்னா நம்மளுக்கு வந்து 7.5 கிடைக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5. ஏன்னா 350 கேட்டிருக்காங்க, 300க்கு மேலே போயிடுச்சு. அதே டேப்லெட்டு கேட்டிருந்தாங்கன்னா டேப்லெட்லேயும் வெயிட் வேரியேஷன் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10% டீவியேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 7.55. இது வந்து என்னென்னா 80 லெஸ் தென் 80, அதாவது 80க்குள்ளே இருந்துச்சுன்னா 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் டீவியேஷன் ஆகும். அதே இது 80 to 250னா 7.5%. 5%னா நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 250. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா டேப்லெட்டுக்கு வரும். The moisture content of soft gelatin capsule cell can be determined by. இதான் பார்த்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலோட மாய்ச்சர் கண்டென்ட்டு நம்மளுக்கு எப்படி டிட்டர்மைன் பண்ண தெரியும். டொலிவின் டிசொல்யூஷன் மெத்தட், ஆசோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் மெத்தட், ஆசோட்ரோபிக் டிஸ்டிலேஷன், ஃபீனால் டிஸ்டிலேஷன் மெத்தட். டி வந்து போத் ஏ அண்ட் பி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி, இது ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் சொன்னோம் மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் சாஃப்ட் ஜெலாட்டின் வந்து 6 to 9%. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டிசொல்யூஷன் டெஸ்ட் apparatus used for the capsule? ஆப்ஷன் ஏ பேட்டில் டைப், பேஸ்கட் டைப், பேடில் ஓவர் டிஸ்க், போத் ஏ அண்ட் பி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ்கட் டைப் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற பேட்டில் டைப் ஏ வராது, பேட்டில் ஓவர் டைப் வராது, அதனால் டியும் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஸ்கட் டைப் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் டிசொல்யூஷன் apparatus for capsule. Hard gelatin capsules were patented in 1847 by William Proctor, James Murdoch, Louis Pasteur, Joseph Lister. டி நம்மளுக்கு வராது, லூயிஸ் பாஸ்டர் வராது, வில்லியம் ப்ராக்டர் வராது. இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஜெலாட்டின் வந்து கேப்சூல் ஃபஸ்ட்டு பேட்டன் வாங்கினார், ஜேம்ஸ் மோர்டக். ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ஆர் யூஸ்வலி மேடப் ஆஃப். ஒன் பீஸ் வந்து என்ன வரும், சாஃப்ட் ஜெலாட்டின் தான் ஹெர்மேட்டிக் சீல் மூலிமா ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கும் சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல். ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேப் இருக்கும், லாங்கான பாடி இருக்கும். அப்போ வந்து இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், அப்போ 2 பீஸ். நம்மளுக்கு 2 பீஸ் தான் வந்து ஹார்ட் ஜெலாட்டின் வந்து 2 பீஸு. மற்ற டி வராது, 3 பீஸ் வராது, 1 பீஸ் வராது. 1 பீஸ் வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் வரும். அடுத்து, ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் பை டிப்பிங். ஏற்கனவே பார்த்தோம், டிப்பிங் எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் ராடோ, பிளாஸ்டிக் டியூபோ, ரப்பர் மோல்ஸோ வராது, மெட்டல் பின்னு,
இதோட டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த ஜெலாட்டின் சொல்யூஷனோட வந்து 50 டிகிரி செல்சியஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் யூஸ் 2 halves ஆஃப் capsules ஆர் dissolved, separated, heated, crushed. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க கேப் அண்ட் பாடி. ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ஆர் மெயின்லி ஃபில்டு வித் லிக்விட் வந்து நம்மளுக்கு என்ன சாஃப்ட் ஜெலாட்டினில் லிக்விடு செமி சாலிட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணியிருப்பாங்க. கேஸஸ் வராது, ஆயில்மெண்ட் ஒன்லி வராது, லிக்விட் ஒன்லி வராது, அது சாஃப்ட்டுக்கு வந்துடும். பவுடர் அண்டு பெல்லட்டு கிரானுல்ஸு இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. In capsule filling, the method where weight variation may occur between the capsule is A. Fusion method, compressed slug method, spray drying method, de-lipolyzed method. லிப்போலைஸ் மெத்தட்னா நம்மளுக்கு ஃப்ரீசிங் வரும், ஸ்ப்ரே ட்ரையிங் வராது, ஃபியூஷன் மெத்தட் வராது. நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ்டு ஸ்லெக் மெத்தடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வேரியேஷன் ஆகும் கேப்சூலில். The manufacture of hard gelatin capsule is considered வெரி சிம்பிளாக இருக்குமா, மாட்ரேட்டாக இருக்குமா, காம்ப்ளெக்ஸாக இருக்குமா, ஆட்டோமேட்டிக் வித்தவுட் மிஷினரிஸ்னால் நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த டிப்பிங், ஸ்பின்னிங், ட்ரையிங், ஸ்ட்ரிப்பிங், ட்ரிம்மிங், பாலிஷிங் இதெல்லாம் வருதா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் கேன் கண்டெய்னிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலேஷன். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பவுடர் ஃபார்முலேட்லேயும் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் பேக் பண்ணலாம், பெல்லட்டு கிரானுல்ஸ் இதெல்லாமே ஹார்ட் ஜெலாட்டின்குள்ளே போட்டு ஃபில் பண்ணலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபோவ். The main component of hard gelatin capsule composition include gelatin, plasticizer, other additives, all the above. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ். ஜெலாட்டின் இருக்கும், பிளாஸ்டைசர் இருக்கும். பிளாஸ்டைசர்னால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து சார்பிட்டால், கிளிசரின், ப்ரொபிலின், கிளைகால். Gelatin used in a capsule is mainly obtained from. அதாவது இந்த பிளாஸ்டைசர் பார்த்தோமா, இந்த பிளாஸ்டைசரில் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து சார்பிட்டால், கிளிசரின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் வந்து மோஸ்ட்லி வந்து கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிஇஜி பாலிஎத்திலீன் கிளைகால் வந்து 4000 இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து காம்பினேஷனில் இது யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுத்துக்கும். A gelatin used in the capsule mainly obtained from. ஜெலாட்டின் வந்து எதில் வந்து கிடைக்கிது? செல்லுலோஸ்னால் பிளான்ட், அதில் கிடைக்காது. ஸ்டார்ச் கிடைக்காது. ஹீமோக்ளோபின் கிடைக்காது. கொலாஜன்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஜெலாட்டின். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த ஜெலாட்டினில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, டைப் ஏ, டைப் பின்ட்டு. இப்போ வந்து டைப் ஏ, டைப் பி. இந்த ஜெலாட்டின் வந்து டைப் ஏ வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் ஏ, டைப் பி ஜெலாட்டின் நம்மளுக்கு 2 இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எதில் வந்து ஆர்ஜின் ஆகுது, ஃபஸ்ட்டு எதுலேருந்து எடுக்கிறாங்க? டைப் ஏ ஜெலாட்டின் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்க்கு ஸ்கின்லேருந்து எடுக்கிறாங்க. இதை கேட்பாங்க, டைப் பி ஜெலாட்டின் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமல் போன்லேருந்து எடுக்கிறாங்க. அனிமல் போன் சில நேரத்தில் கேட்கலாம், இல்லை க்ரீன் போன் கேட்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ் போன் கூட கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமல் போன், க்ரீன் போன், ஃப்ரெஷ் போன் எல்லாமே ஒன்று தான். இங்கே வந்து எதுலேருந்து எடுக்கிறோம்? ஏ வந்து போர்க் ஸ்கின்லேருந்து எடுக்கிறோம். அது மாதிரி டைப் ஏ வந்து ஆசிட் வந்து டைப் ஏ, டைப் பி இது வந்து ட்ரீட்டட் வித் ஆசிட்டு. இந்த ஆல்கலி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதோட ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்னு. டைப் ஏக்கு வந்து என்னென்னா 9, அதே டைப் பிக்கு வந்து என்னென்னா 4.7. ஓகே.
Gelatin is produced by oxidation of collagen, reduction of collagen, partially hydrolyzed collagen, பாலிமரேஷன் ஆஃப் கொலாஜன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷனும் வராது, ரிடக்ஷனும் வராது, பாலிமரேஷனும் வராது, ஹைட்ரோலைஸ் தான் பண்ணியிருப்பாங்க, பார்ஷியலி ஹைட்ரோலைஸு. இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, அடுத்து த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ரா மெட்டீரியல் ஃபார் ஜெலாட்டின் ப்ரொடக்ஷன். மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவாங்க? ஃபிஷ் ஸ்கின்னா கிடையாது, பிளான்ட் செல்லோஸ் கிடையாது, எக் ப்ரோட்டீன் கிடையாது. நம்மளுக்கு வந்து போர்க் ஸ்கின் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. போர்க் ஸ்கின்றப்போ நம்மளுக்கு டைப்பு ஏல வந்துடும். 2 பேசிக் டைப் ஆஃப் ஜெலாட்டின், அதான் நம்ம பார்த்தோம்ல, டைப் ஏ டைப் பி பார்த்துருக்கோம். 1, 2 கிடையாது, XY கிடையாது, CD கிடையாது. இதை வந்து ஏபின்னு தான் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டைப் ஏ ஜெலாட்டின் இஸ் டிரைவ்டு ஃப்ரம். டைப் ஏ வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்கலி ட்ரீட்டட் ப்ரிகாசர் வந்து டைப்பு பி. ஆசிட் தான் நம்மளுக்கு வரும், ஹீட் ட்ரீட்டட் கிடையாது, என்சைம் ட்ரீட்டட் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி. ஆமாம், ஆசிட் ட்ரீட்டட் ப்ரிகாசர். அதாவது ஆல்கலினா பி வந்துடும். இதோட ஐசோலேட்ரிக் pH வந்து 9, இது வந்து 4.7. அது மாதிரி டைப் ஏ டைப் பி ஹார்ட் ஜெலாட்டின், சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் இருக்கும். அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பியரு, ஓவல் ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்லாம் இருக்கும். அது மாதிரி ஹார்ட் ஜெலாட்டின் வந்து கேப் தனியாக, சிலிண்டர் தனியாக வந்து தனித்தனியாக ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆனால் வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும், ஒரே இதாக சைமல்டேனியஸாக நடக்கும். சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் வந்து ஃபில்லிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் MRPக்கு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.